நதி மாசுபாடு பத்தி சிசிபிபி அறிக்கை பத்தி சொன்னீங்க. ஆமா, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட சமீபத்திய அறிக்கை அது என்ன சொல்லுதுன்னா, மாசடைஞ்ச நதிப்பகுதிகளோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் நிறைய நதிகள், குறிப்பா மகாராஷ்டிராவுல இன்னும் ரொம்ப மோசமா மாசடைஞ்சு தான் இருக்கு. இந்த பிஓடின்னு சொன்னீங்களே, அது என்ன? பிஓடின்னா பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இதுதான் மாசுபாட்டோட முக்கிய அளவுகோல். தண்ணீர்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் அங்க இருக்கிற கரிமப் பொருட்களை சிதைக்க எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுதுங்கிறது தான் அது. ஓகே. இது 3 மில்லிகிராம் லிட்டருக்கு மேல இருந்தா அந்த தண்ணியில குளிக்க கூட முடியாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பிரச்சனை எவ்ளோ தீவிரமா இருக்கு? காரணங்கள் என்ன? தீவிரம் ரொம்ப அதிகம். முக்கிய காரணங்கள் பாத்தீங்கன்னா, 1 சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர். நம்ம ஊர்கள்ல உருவாகிற மொத்த கழிவுநீர்ல சுமார் 72,000 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு வெறும் 30% தான் சுத்திகரிக்கப்படுதுன்னு ஒரு கணக்கு சொல்லுது. மீதி 70% அப்படியா? பெரும்பாலும் அப்படிதான். 2வது தொழிற்சாலை கழிவுகள். குறிப்பா குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல இது அதிகம். 3வது விவசாயத்திலிருந்து வர்ற கழிவுகள், பூச்சிக்கொல்லி, உரம் இதெல்லாம். 4வது நதிக்கரையோர ஆக்கிரமிப்புகள். எந்தெந்த நதிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு? கங்கை, யமுனா, சபர்மதி, கோதாவரி, ஹைதராபாத்ல முசி நதின்னு நிறைய சொல்லலாம். சிசிபிவி இந்த மாசடைந்த இடங்களை அதோட தீவிரத்தை வச்சு முன்னுரிமை தந்து பிரிக்கிறாங்க. முன்னுரிமை 1ன்னா பிஓடி 30 மில்லிகிராமுக்கு மேல, நிலைமை ரொம்ப மோசம், உடனடி கவனம் தேவைன்னு அர்த்தம். இந்த புது அறிக்கையோட முக்கிய கண்டுபிடிப்புகள் என்ன? எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, மாசடைஞ்ச நதிப்பகுதிகளோட எண்ணிக்கை 2018ல 311 இருந்தது, இப்ப 296 குறைஞ்சிருக்கு. இது 32 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற 271 நதிகள்ல எடுத்த கணக்கு. சரி, எந்த மாநிலத்துல அதிகம்? அதிகபட்சமா மகாராஷ்டிராவில் 54 இடங்கள். அதுக்கு அடுத்து கேரளா 31, மத்திய பிரதேசம், மணிப்பூர் 2லயும் 18, கர்நாடகாவில் 14 வருது. ரொம்ப மோசமான முன்னுரிமை? அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 46லேருந்து 37. தில்லியில யமுனா, அகமதாபாத்ல சபர்மதி இதெல்லாமும் இதுல அடங்கும். ஆனா அதே சமயம் சில நதிகள்ல நிலைமை இன்னும் மோசமா இருக்கும்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர்ல ஜீலம் நதி, பீகார்ல கங்கை நதியோட சில பகுதிகள், சிக்ரனா நதி, சத்தீஸ்கர்ல ஹஸ்தேவ் மகாநதி மாதிரி. இது ஒரு கலவையான சித்திரமா இருக்கே. ஆமா, சிபிசிபி தேசிய நீர்த்தர கண்காணிப்பு திட்டம் NWQMP மூலமா நாடு முழுக்க 4700க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தண்ணியோட தரத்தை தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் NGT அவங்க உத்தரவுப்படி மாநிலங்கள் நதிகளை சரி செய்ய திட்டம் போடணும். அப்போ ஏன் இன்னும் பிரச்சனைகள் இருக்கு? சவால்கள் நிறையா. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் STPs பற்றாக்குறை, அரசாங்க துறைகளுக்குள்ள ஒருங்கிணைப்பு சரியா இல்லாம இருக்கிறது, நிதி பற்றாக்குறை, வேகமா வளர்ற நகரங்களோட அழுத்தம், இப்படி நிறைய. நமாமி கங்கை, ஜல் ஜீவன் மிஷன் மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குல்ல? இருக்கு, அதெல்லாம் நல்ல முயற்சிகள் தான், சரியான திசையில போகுது. ஆனாலும் விவசாய கழிவுகளை கட்டுப்படுத்துறது, தொழிற்சாலைகள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறத உறுதி செய்யறது, மக்களோட பங்களிப்பை அதிகப்படுத்துறது, இதுல எல்லாம் இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும். இதை இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, இந்த நதி மாசுபாடு நேரடியா பொது சுகாதாரத்தையும் பாதிக்குது, குடிநீர் ஆதாரங்களையும் விவசாயத்தையும் கூட பாதிக்குது. உண்மைதான்.